ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நாம் ஒரு சில பாடல்களை பாடி ஆண்டவரை நாம் ஆராதிக்க போகிறோம். தூய ஆதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன் என்கிற பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். கரங்களை தட்டி பாடி அவனுடைய நாமத்தை நாம் உயர்த்துவோமாக. தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். சீடரின் கால்களை கழுவினவர் செந்நீரா என்னுள்ளம் கழுவிடுவேன். சீடரின் கால்களை கழுவினவர் செந்நீரா என்னுள்ளம் கழுவிடுவே. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே பாருரின் நோய்களை நீக்கினவர் பாவியன் பாவ நோய் நீக்கிடுமே. பாருரின் நோய்களை நீக்கினவர் பாவியன் பாவ நோய் நீக்கிடுமே. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். துயரங்கள் பாரில் அடைந்தவரே துன்பங்கள் தாங்கிட பலன் தாருவேன். துயரங்கள் பாரில் அடைந்தவரே துன்பங்கள் தாங்கிட பலன் தாருவேன். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே தூயாதி தூயவரே நான் பாடுவேன். பரலோகில் இடம் உண்டு என்றவரே பரிவாக எடை சேர்க்க வேகம் மாறுவேன். பரலோகில் இடம் உண்டு என்றவரே பரிவாக எடை சேர்க்க வேகம் மாறுவேன். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும், உயிருள்ள வரை புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன தூயாதி தூயவரே
தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தூயாதி தூயவர் நம்முடைய ஆண்டவர் பரிசுத்தம் உள்ளவர். அவருடைய பரிசுத்தத்துக்கு நிகர் ஒருவரும் இல்லை. அப்படிப்பட்ட பரிசுத்தம் உள்ள தூய தேவனை, தூயாதி தூயவரை நாம் ஒருமித்து இந்த காலையில் உயர்த்த கர்த்தர் நமக்கு கிருபை தந்திருக்கிறார். ஆமென். அவருடைய நாமத்தை நாம் தொடர்ந்து பாடி அவருடைய நாமத்தை உயர்த்துவோம். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம் என்கிற பாடலை பாடி அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். உள்ளார்ந்த மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. உள்ளார்ந்த மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடு இந்த லேசான உபத்திரவம். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடு இந்த லேசான உபத்திரவம். ஈடு இணையில்லா மகிமை இதனால் நமக்கு வந்திடுவே. ஈடு இணையில்லா மகிமை இதனால் நமக்கு வந்திடுவே. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடு இந்த லேசான உபத்திரவம். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடு இந்த லேசான உபத்திரவம். காண்கின்ற உலகம் தேடவில்லை, காணாத பரலோகம் நாடுகிறோம். காண்கின்ற உலகம் தேடவில்லை, காணாத பரலோகம் நாடுகிறோம். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடு இந்த லேசான உபத்திரவம். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடு இந்த லேசான உபத்திரவம். கிறிஸ்துவின் பொருட்டு நெருக்கப்பட்டார் பாக்கியம் நமக்கு பாக்கியமே. கிறிஸ்துவின் பொருட்டு நெருக்கப்பட்டார் பாக்கியம் நமக்கு பாக்கியமே. சோர்ந்து சோர்ந்து போகாதே, இயேசுயா. சோர்ந்து போகாதே, அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடு இந்த லேசான உபத்திரவம். ஆமென். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடு இந்த லேசான உபத்திரவம். மன்னவன் இயேசு வருகையிலே மகிழ்ந்து நாம் களி கூறுவோம். மன்னவன் இயேசு வருகையிலே மகிழ்ந்து நாம் களி கூறுவோம். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடு இந்த லேசான உபத்திரவம். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடு
உபத்திரவா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் ஆண்டவர் சமூகத்தில் அவரை பாடி ஆராதிக்க, அவரை உயர்த்த நாம் யாவரை விழுந்து நிற்போமாக. அவருடைய சமூகத்தில் நம் தேவன் நமக்கு ஒரு மகிமை நம்பிக்கையாய் நமக்குள் அவர் வாசம் பண்ணுகிறார். அவர் தான் சொல்லுகிறார், சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே. எல்லாவற்றையும் மாற்றி அமைக்கிறவர் அவர். எல்லாவற்றையும் மாற்றி அமைக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். சகலவற்றையும் மாற்றி அமைக்கிறவர், சகலவற்றையும் மாற்றி அமைக்கிறவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நம்மை நடத்துவார், அவர் நம்மை நடத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆவியானவரே. அப்படியே நம்ம ஆண்டவர் சமூகத்தில் எங்களை நிலைக்க செய்கிறவரே, எங்களை நிலைக்க செய்கிறவரே, மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி நம்ம எல்லாரும் ஒருமித்த அவருடைய நாமத்தை உயர்த்துவோம். பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, உம்மை நன்றியோடு நன்றியோடு உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஒரு ஷமரபா, ஒரு கஷம் துணமரபா. ஆவியானவரே, எங்களை உம்முடைய அன்பின் கயிற்றினால் அணைத்து எங்களை ஆசீர்வதிக்கிற கர்த்தர். எப்ராயிமே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? இஸ்ரவேலே, நான் உன்னை எப்படி விட்டு விடுவேன்? நம் ஆண்டவர் கைவிடாதவரும் விட்டு விடாதவரும் ஆகிய தேவன் அவர். அன்பின் கயிறுகளால் என்னை இழுத்துக் கொள்ளுகிற ஆண்டவர். இந்த உலகத்தில் நாங்கள் சூழ்நிலையிலே நாங்கள் சோர்ந்து போயிருந்தாலும், எந்த சூழ்நிலை நாங்கள் இடறி போயிருந்தாலும், எங்களுக்குள் நம்பிக்கையாய், மகிமை நம்பிக்கையாய் நீர் இருக்கிறீர் ஆண்டவரே. உமக்கு நன்றி. மனுஷரை கட்டி இழுக்கும் அன்பின் ஆண்டவரே, அன்பின் கயிறுகளா என்னை இழுத்து கொண்டவரே. மனுஷரை கட்டி இழுக்கும் அன்பின் ஆண்டவரே, அன்பின் கயிறுகளா என்னை இழுத்து கொண்டவரே. எப்ராயிமே, உன்னை எப்படி கைவிடுவே? இஸ்ரவேலே, உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பே? எப்ராயிமே, உன்னை எப்படி கைவிடுவே? இஸ்ரவேலே, உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பே? எப்ராயிமே, உன்னை எப்படி கைவிடுவே? இஸ்ரவேலே, உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பே? எப்ராயிமே, இஸ்ரவேலே, மனுஷரை கட்டியிருக்கும் அன்பின் ஆண்டவரே, அன்பின் கயிறுகளா இழுத்து கொண்டவரே. ஆண்டவர் சமூகத்தில்
என்னை இழுத்து கொள்ளும் நல்ல ஆண்டவர் அவர். என்னை சேர்த்து கொள்ளும் நல்ல ஆண்டவர் அவர். என்னை அணைத்துக் கொள்ளும் நல்ல ஆண்டவர் அவர். ஆண்டவர் சமூகத்தில் உற்சாகமாய் இந்த பாடலை பாடி ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். கரங்களை தட்டி ஆண்டவர் சமூகத்தில் மனுஷரை கட்டி இழுக்கும் அன்பின் ஆண்டவரே, அன்பின் கயிறுகளா என்னை இழுத்து கொண்டவரே. எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவே, இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பே. எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவே, இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பே. எப்ராயிமே எப்படி கைவிடுவே, இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பே. எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவே, இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பே. தாயை போல உணவு கொடுப்பவரே, தகப்பனை போல என்னை சுமந்து செல்பவரே. தாயை போல உணவு கொடுப்பவரே, தகப்பனை போல என்னை சுமந்து செல்பவரே. தகப்பனை போல என்னை சுமந்து செல்பவரே, தகப்பனை போல என்னை சுமந்து செல்பவரே. எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவே, இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பே. எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவே, இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பே. எப்ராயிமே எப்படி கைவிடுவே, இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பே. எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவே, இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பே. உம்மை விட்டு தூர போன என்னை நல்லவனாக்கி சேர்த்து கொண்டவரே. உம்மை விட்டு தூர போன என்னை நல்லவனாக்கி என்னை சேர்த்து கொண்டவரே. நல்லவளாக்கி என்னை சேர்த்து கொண்டவரே, நல்லவனாக்கி என்னை சேர்த்து கொண்டவரே. இழுக்கும் அன்பின் ஆண்டவரே, அன்பின் கயிறுகளா அணைத்துக் கொள்பவரே. மனுஷரை கட்டி இழுக்கும் அன்பின் ஆண்டவரே, அன்பின் கயிறுகளா இழுத்து கொண்டவரே. எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவே, கைவிடாத ஆண்டவர் அவர், கைவிடாத தெய்வம் அவர். இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பே. எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவே, இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பே. எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவே, இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பே. எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவே, இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பே. எப்ராயிமே கர்த்தர் வாக்குப்படுகிறார், நான் உன்னை கைவிடுவதில்லை. எப்ராயிமே நான் உன்னை கைவிடுவதில்லை, இஸ்ரவேலே நான் உன்னை விட்டு விலகுவதில்லை. அவர் கைவிடாதவரும் விலகாதவருமான தேவன். நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் கைவிடுவதில்லை, கைவிடுவதில்லை. நம்மை தூக்கி சுமக்கிற ஆண்டவர், நம்மை நிறுத்துகிற ஆண்டவர், விடுவிக்கிற ஆண்டவர். அவர் செட்டைகளின் மறைவிலே அடைக்கலமாய் வந்த அவர் நம்மை நிச்சயமாக காக்க வல்லவர் அவர், காக்க வல்லவர் அவர். அவர் செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்று வாக்குப்படினவர் மாறமாட்டார், மாறுவதில்லை. அவர் மாறாதவர், மாறாதவர், மாறாதவர். ஓ நன்றி ஆண்டவரே,
அப்படி ஆண்டவர் சமூகத்தில் மாறாத தெய்வத்தை மாறாத தெய்வத்தை மாறாத தெய்வத்தை நாங்கள் ஆராதிக்கிறோம். மாறாதவரை ஆராதிக்கிறோம். நன்றி எப்ராயிமே, உன்னை எப்படி கைவிடுவே? இஸ்ரவேலே, உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பே? எப்ராயிமே, உன்னை எப்படி கைவிடுவே? கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? அவர் கைவிடாதவர், அவர் நம்மை விட்டு விலகாதவர், அவர் நம்மை விட்டு விலகாதவர், நம்மை காக்கும்படி நம்மோடு கூட இருக்கிறவர், நம்மை காக்கும்படி நம்மோடு கூட இருக்கிறவர் அவர். ஓ நன்றி. கைவிடா தெய்வமே, கருணையின் சிகரமே, மெய்யான தீபமே, என் வாழ்வின் பாக்கியமே. கைவிடா தெய்வமே, கருணையின் சிகரமே, மெய்யான தீபமே, என் வாழ்வின் பாக்கியமே. முழந்தாள், அப்படி ஆண்டவர் சமூகத்தில் முழந்தாள் படி, முழுவதும் தருகிறே, நான் முழந்தாள் படித்து, முழுவதும் தருகிறே. கைவிடா தெய்வமே, கருணையின் சிகரமே, மெய்யான தீபமே, என் வாழ்வின் பாக்கியமே. கைவிடா தெய்வமே, கருணையின் சிகரமே, மெய்யான தீபமே, என் வாழ்வின். ஆண்டவரை பார்த்து, You are wonderful, You are mighty God, You are Prince of Peace, You are my everything. You are wonderful, You are mighty God, You are Prince of Peace, You are my everything. We love you, we worship you. சேர்ந்து சொல்லுவோமா? We love you, we worship you. கைவிடா தெய்வமே,
உள்ளத்தின் ஆழத்தில் கருணை இயேசையா மெய்யா தெய்வமே என் வாழ்வின் பாக்கியமே கைவிடா இயேசையா இயேசையா மெய்யா தெய்வமே என் வாழ்வின் பாக்கியமே உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து சொல்லுவோமா அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே ஆவி ஆத்மா தேகம் யாம் அர்ப்பணிக்கிறேன் ஆவி ஆத்மா தேகம் யாம். இது பாடல் வரிகளாக அல்லாமல் நம்மையே ஆண்டவருக்கு அர்ப்பணிப்போமா? முழங்கால் படியிட்டு இயேசுவே ஆவி ஆத்மா தேகம் யாவும் அர்ப்பணிக்கிறேன். Yes, my Father. ஆவி ஆத்மா தேகம் யாவும் அர்ப்பணிக்கிறேன். ஆவி ஆத்மா தேகம் யாவும் என்னை அர்ப்பணிக்கிறேன், என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவர். ஆண்டவர் சமூகத்தில் சொல்லுவோமா, என்னையே நான் உமக்கு உகந்த காணிக்கையாக, உமக்கு உயிருள்ள திருப்பலியாய் என்னை முற்றும் அர்ப்பணிக்கிற ஆண்டவரே. என்னை உயிருள்ள திருப்பலியாய் என்னை முற்றும் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. என்னை உயிருள்ள திருப்பலியாக ஆண்டவர் சமூகத்தில் என்னை முற்றும் சமர்ப்பிக்கிற ஆண்டவரே. ஆண்டவரே, என்னையே நான் உமக்கு காணிக்கையாக கொடுப்பதை நீர் எவ்வளவு விரும்புகிறீர்? எங்களையே நாங்கள் காணிக்கையாய் கொடுப்பதை எவ்வளவாய் விரும்புகிறீர்?
எங்களை முற்றும் தாழ்த்துகிறோம். எங்களை முழுவதும் எங்களை சமர்ப்பிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை முழுவதுமாய் நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. எத்தனை பேர் நம்ம சொல்ல போறோம்? நீங்க போதும் இயேசுவே, உங்க பிரசன்னம் போதும். அன்றைக்கு வாழ்ந்த பரிசுத்தவான்கள் தேவ சமூகத்தையே தங்களுடைய வாழ்க்கையின் முதலிடமாய் கொண்டிருக்கிறார்கள். அன்றைக்கு வாழ்ந்த எத்தனையோ பரிசுத்தவான்கள் தேவ சமூகத்தை மதுரமாய் நினைத்திருக்கிறார்கள். அன்றைக்கு வாழ்ந்த எத்தனையோ பரிசுத்தவான்கள் தேவ சமூகத்தை இனிமையாய் நினைத்திருக்கிறார்கள். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில இனிமையும் மதுரமுமான அந்த தேவ சமூகம், அந்த தேவ பிரசன்னம் எனக்கு வேணும் ஆண்டவரே என்று சொல்லி ஒரே ஒரு முறை மாத்திரம் நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. எத்தனை இன்பமே உந்தன் சமூகமே, எத்தனை இன்பமே உந்தன் சமூகமே. உள்ளமும் உடலுமே உமக்கா ஏங்குதே, என் உள்ளமும் இயேசையா உமக்கா ஏங்குதே. ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா, உங்களுக்கு ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா, உங்களுக்கு ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா, உங்களுக்கு ஆராதனை. எல்லாரும் சேர்ந்து ஆண்டவருக்கு ஆராதனை செலுத்துவோமா? ஆண்டவரே, நான் உமக்கு ஆராதனை செலுத்துகிறேன். உமக்கு உகந்த ஒரு காணிக்கையாக என்னை படைத்து உமக்கு ஆராதனை செலுத்துகிறேன். சுகந்த நறுமணமான ஒரு ஆராதனை, சுகந்த நறுமணமான ஒரு ஆராதனையை நான் உமக்கு ஏறெடுக்கிறேன். சுகந்த நறுமணமான ஒரு ஆராதனையை நான் உமக்கு ஏறெடுக்கிறேன். ஆண்டவரே,
ஆராதனை. கரங்களை அசைத்து அந்த வாலிப பிள்ளைகள் முழங்கால் படியிட்டு கர்த்தரை ஆராதிக்க கேட்கிறேன். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து என் இருதயம் நல்ல விசேஷத்தில் நிரம்பி இருக்கிறது. என் பாத்திரம் நிரம்பி வருகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையினை தொடர்கிறது. ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையினை தொடர்கிறது அல்லவா? உம்மை உயர்த்தி ஆராதிக்கிறேன். கர்த்தர் நம்மகிட்ட வேற எதையும் ஒரு சுத்த இருதயத்தோடு கூடிய ஆராதனை, ஒரு சுத்த இருதயத்தோடு கூடிய நன்றி பலி, ஒரு சுத்த இருதயத்தோடு கூடிய ஒரு நன்றி பலி, இதை மட்டும்தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்முடைய வலது கரத்தை உயர்த்தி ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்குத்தான் ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்குத்தான். நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்டதான ஆண்டவரே, இந்த மாதத்தின் கடைசி மனவீழ்ச்சி நாளுக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம். அதிகாலை வேளையில் ஆண்டவரே எங்களை எல்லாம் கூட்டி சேர்த்து ஆண்டவரே ஸ்தோத்திரம்பா, எங்கள் தேவனாய கர்த்தரை உயர்த்த மகிமைப்படுத்த நீ தந்த ஆண்டவரே நல்ல ஸ்லாக்கியத்துக்காக நன்றி செலுத்துகிறப்பா. மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவர் சந்நிதி முன் வாருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. மகிழ்ச்சியோடு மே ஆராதிக்க கர்த்தர்களுக்கு உதவி செய்தீரே. ஆராதனையில் ஆண்டவரே நீர் பிரசன்னமானதற்காக நன்றி. எங்கள் ஒவ்வொருவரை நீர் ஆட்கொண்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து ஆண்டவரே உடைய ஆளுகையின் பிரசன்னம் எங்கள் மத்தியில் நிறைவாய் தங்கி ஆளுகை செய்யட்டும். எங்கள் ஒவ்வொருவரை ஆண்டவரே உடைய பரிசுத்த கரத்துக்குள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே உடைய வார்த்தை என்கிற மன்னாவினால் நாங்கள் ஒவ்வொருவரும் திருப்தியாக இந்த காலை வேளையில தேவரீர் எங்கள் ஒவ்வொருவரும் அனுக்கிரகம் பாராட்டுங்க. தொடர்ந்து உடைய கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்கும்படியாக வாசிக்கப்பட்டதான அந்த வேத பகுதியில் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கிறேன். இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். அல்லேலூயா. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, கிறிஸ்து நமக்கு ஒரு மாதிரியை வைத்து சென்றிருக்கிறார். ஒரு முன்மாதிரியான வாழ்க்கையை அவரும் வாழ்ந்து நாம் அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி வரும்படி நமக்கு அந்த வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். இந்த அடிச்சுவடு அப்படின்னு சொன்னா, எங்கேயாவது ஒரு இந்த சேறு சகதியுமா இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா, கடக்க முடியாத அந்த இடம் வரும்போது நமக்குள்ளே ஒரு எண்ணம் வரும், இதை எப்படி கடக்கிறது, இதில் யாராவது கால் வச்சு போயிருக்கிறாங்களா, யாராவது இந்த இடத்துல கால் வச்சு தாண்டி போயிருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி பார்ப்போம். பார்த்துட்டு யாராவது கால் வச்சு போயிருந்தாங்கன்னா அந்த கால் தடத்திலேயே நம்ம காலை வச்சு நம்ம அக்கறைக்கு கடந்து செல்வோம். இது நம்முடைய வாழ்க்கையில் இந்த அனுபவங்கள்லாம் எனக்கு உண்டு.
யாராவது கால் வச்சு நடந்திருப்பாங்க, பாதை வச்சிருந்துருப்பாங்க. அந்த பாதையிலேயே நம்மளும் என்ன செய்வோம், நடந்து அக்கறைக்கு போயிடுவோம். அதைத்தான் இந்த இடத்துல வசனம் சொல்லுகிறது. கிறிஸ்துவும் நமக்காக தம்முடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி வரும்படி நமக்கு ஒரு மாதிரியை பின் வைத்து போயிருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு ஒரு மாதிரியை பின் வைத்து போயிருக்கிறார். எனவே இந்த நாளிலே நம்முடைய செய்தியின் தலைப்பு முன்மாதிரியான இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. முன்மாதிரியான இயேசு கிறிஸ்து, முன்மாதிரியான பரிசுத்தவான்கள். பரிசுத்த வேதாகமத்திலே சொல்லப்பட்ட ஒவ்வொரு காரியங்களுமே நமக்கு திருஷ்டாந்தங்களாக, முன்மாதிரிகளாக வைக்கப்பட்டிருக்கிறது. இதையெல்லாம் நாம் பார்த்து அவர்கள் எந்த பாதையிலே பயணித்தார்களோ அந்த பாதையிலே நாமும் பயணித்து கடைசியில் கிறிஸ்துவை போல நாம் வெற்றியுள்ளவர்களாக மாற வேண்டும். அல்லேலூயா. நாம் எல்லாரையும் நம்முடைய வாழ்க்கையிலே மாதிரியாக பார்க்கலாம். ஆனால் கடைசியாக எல்லாரும் நமக்கு நிரந்தரம் அல்ல, கிறிஸ்து மட்டும்தான் நிரந்தரமானவர். கிறிஸ்து மட்டும்தான் நிரந்தரமானவர். கிறிஸ்துவினுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றும்படி, கிறிஸ்துவினுடைய மாதிரியை நாம் பின்பற்றும்படி கர்த்தர் நமக்கு இந்த காலை வேளையிலே தயவு பாராட்டுவாராக. கடைசியாக நாம் இந்த செய்தியுடைய கடைசி வேளையிலே இயேசு கிறிஸ்துவை பற்றி நாம் அறிந்து கொள்ளப் போகிறோம். அதற்கு முன்பதாக ஆண்டவர் தமது பிள்ளைகளை எப்படியெல்லாம் நமக்கு ஒரு மாதிரியாக வைத்திருக்கிறார் என்பதை குறித்து இந்த வேதாகமத்திலே நாம் தியானிக்க போகிறோம். முதலாவதாக பார்த்தீங்கன்னு சொன்னால், எபிரேயர்கள் நிருபத்திலே 11ஆம் அதிகாரத்திலே 4ஆம் வசனத்தை நாம் வாசிப்போமானால், முதல்ல பார்த்தீங்கன்னா 2ஆம் வசனத்தை வாசிச்சுட்டு அப்புறம் 4ஆம் வசனத்துக்கு வருவோம். அதனாலே முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள். முன்னாடியெல்லாம் அன்னைக்கெல்லாம் இருந்த பரிசுத்தவான்கள் நற்சாட்சி பெற்றிருந்திருக்கிறாங்க. எந்த விதத்தில் அவங்க நற்சாட்சி பெற்றிருந்திருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, இப்ப 4ஆவது வசனத்துல வாங்க. விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். அல்லேலூயா. அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார். அவர் மரித்தும் இன்னும் பேசுகிறான். இங்கே ஒரு மாதிரியை கர்த்தர் தம்முடைய வேதாகமத்தில் இருக்கிற கதாபாத்திரங்களை கொண்டு கர்த்தர் நமக்கு ஒரு மாதிரியை இங்கு வைத்திருக்கிறார். இங்கே எந்த மாதிரியை வைத்திருக்கிறார் என்று சொன்னால், முதல்ல ஆபேல். இந்த ஆபேல், காயின் இவர்கள் இருவரும் இந்த உலகத்தில் பிறந்த முதல் மனிதர்கள். முதல்ல பிறந்தவங்க. ஆதாம் பிறக்கப்பட்டாரா, உருவாக்கப்பட்டாரா? அவர் உருவாக்கப்பட்டார். ஏவாளும் உருவாக்கப்பட்டார்கள். ஆனால் முதல்ல இந்த உலக நியதியின்படி பிறந்தவர்கள் என்று சொன்னால் இந்த ஆபேலும் இந்த காயினும். இதுல ஆபேலும் காயினும் இவர்கள் செய்த செயல் என்னவென்றால், நம்மளை அப்படியே கொஞ்சம் அந்த சிச்சுவேஷனுக்கு நம்மளை கொண்டு போவோம். என்ன சிச்சுவேஷன் அப்படின்னா, அன்னைக்கு ஆண்டவர் யாருன்னே தெரியாது. அன்னைக்கு இருந்த ஆண்டவரும் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா அப்பாவை ஏதேன் தோட்டத்தை விட்டு விரட்டி விட்டுட்டார். ஏதேன் தோட்டத்தை விட்டு விரட்டி விட்டுட்டார். இப்போ இந்த பிள்ளைகளுக்கு, அந்த அம்மா அப்பாவுக்கு, இந்த பிள்ளைகளுக்கு அந்த ஆண்டவரை குறித்து என்ன அபிப்பிராயம் இருக்கும்னு நினைக்கிறீங்க? அம்மா அப்பாவை தோட்டத்தை விட்டு விரட்டி விட்டதுனால அந்த பிள்ளைகளுக்கு என்ன அபிப்பிராயம் இருக்கும்னு நினைக்கிறீங்க? அப்படி என்ன எங்க அம்மா அப்பா தப்பு பண்ணிட்டாங்க, எங்க அம்மா அப்பாவை ஊரை விட்டு விரட்டி விட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஆண்டவர் மேல ஒரு நம்மளை வச்சே பேசுவோமே, அந்த ஆபேலும் காயினுக்கு என்னதான் வந்திருக்கணும்? ஒரு கோபம் தான் வந்திருக்கணும். ஆனா ஒரு நல்ல விஷயத்தை தெரிஞ்சுக்குங்க. ஆதாம் ஏவாள் ஏதேன் தோட்டத்தில் பாவம் பண்ணி இருந்தாலும் ஆண்டவர் விரட்டின பிறகு, ஆனால் அவங்க நல்ல தாய் தகப்பனா தான் இருந்திருக்கிறாங்க. எப்படி நல்ல தாய் தகப்பனா இருந்திருக்கிறாங்க?
இல்லை தம்பி, ஆண்டவர் மேலாம் கோவப்படாத, அம்மா அப்பா செஞ்ச தவறு நிமித்தம் தான் நாங்கள் ஏதேன் தோட்டத்தை விட்டு வந்துட்டோம், ஆனால் நீங்கள் அந்த ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கணும். அவங்க எப்படி சொல்லி வளர்த்துருக்குறாங்க. அப்படி தாய் தகப்பன் சொல்லாமல் இருந்திருந்தா அவங்க காணிக்க கொடுக்கணுங்கிற எண்ணம் அவங்களுக்கு வந்திருக்குமா? அவங்க காணிக்க கொடுக்கணும்னு அந்த எண்ணம் வந்திருக்குமா? வந்திருக்காது. ஆனால் அவர்கள் காணிக்கை செலுத்தினார்கள். அப்ப முதல்ல அவங்களுக்கு ஆராதனையினாவே எதைத்தான் செஞ்சிருக்கிறாங்க? காணிக்கையினாலே ஒரு ஆராதனை செலுத்தி இருக்கிறார்கள். அதைத்தான் நீங்க வாசிக்கிறோம். தேவனுக்கு மேன்மையான பலியை செலுத்தினார்கள். தேவனுக்கு மேன்மையான பலியை செலுத்தினார்கள். அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார். அல்லேலூயா. ஆக முதல்ல ஆண்டவர் ஒரு மாதிரியை எப்படி வைத்து போயிருக்கிறார் என்றால், ஒரு கிரமமாக இந்த எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா, முதல்ல அவங்க தொழுகையை எதில் தான் ஆரம்பிச்சிருக்கிறாங்கன்னா, கர்த்தருக்கு கொடுத்தது நிமித்தம் ஒரு ஆராதனை அவர்கள் செலுத்தி இருக்கிறார்கள். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுக்கு கொடுப்பது என்பது தேவன் விரும்புகிற ஒரு ஆராதனை. ஒரு விஷயத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். கடவுளுக்கு நாம் கொடுக்கணுங்கிற அவசியமே இல்லை. கொடுக்கணுமா? கண்டிப்பா இல்லை. எல்லாமே அவர்கிட்ட இருக்குது. வசனம் சொல்லுகிறது, பூமியும் அதன் நிறைவும் உலகமும் அதன் குடிகளும் எல்லாமே யாருக்கு தான் சொந்தம்? கர்த்தருக்கு தான் சொந்தம், ஆண்டவருக்கு தான் சொந்தம். அப்படி இருக்கிறப்ப நம்ம கொடுக்கிறது அவருக்கு தேவையா? நம்ம கொடுக்கிறது அவருக்கு அவசியமா? அப்படின்னா இதை நம்ம எப்படி புரிந்து கொள்ளணும்னா, நான் அவரை நேசிக்கிறேன் என்பதற்கு நான் செலுத்துகிற அடையாளம் தான் காணிக்கை. அல்லேலூயா. நான் உங்கள் வீட்டுக்கு வர்றோன்னு வச்சுக்கோங்களேன். உங்கள் வீட்டுக்கு ஒரு விருந்தாள் வர்றீங்க. தூரத்தில் இருந்து, மெட்ராஸில் இருந்து, பாண்டிச்சேரியிலேருந்து உங்கள் வீட்டுக்கு சொந்தக்காரங்க வர்றாங்க. வரும்போது அவங்க ஒரு 2 கிலோ ஆப்பிள் வாங்கிட்டு வர்றாங்க. 2 கிலோ ஆப்பிள், 2 கிலோ மாதுளம்பழம், இதெல்லாம் கொஞ்சம் ஒரு 500-1000 ரூபாய்க்கு கொஞ்சம் ஸ்நாக்ஸை வாங்கிட்டு வர்றாங்க. எதனால வாங்கிட்டு வர்றாங்க? உங்கள் வீட்டில் அதெல்லாம் இல்லைன்னு வாங்கிட்டு வர்றாங்களா? இல்லை எதுக்காக வாங்கிட்டு வர்றாங்க சொல்லுங்க? நம்மளை நேசிக்கிறதுனால, அந்த அன்பை வெளிக்காட்டுவதற்காக அவங்க அந்த ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வர்றாங்க. நம்ம வீட்டில் இல்லை, இவங்கெல்லாம் என்னத்தை சாப்பிட்டுருக்க போறாங்க? இதெல்லாம் இந்த பழங்களெல்லாம் என்னத்தை சாப்பிட்டுருக்க போறாங்க? நம்மளாம் வாங்கிட்டு போவோம் அப்படின்ட்டு வாங்கிட்டு போறதில்ல. நம்ம வீட்டில் இருக்கத்தான் செய்யுது. ஆப்பிள் நம்ம பார்க்காம இருக்கிறோமா? இல்லை மாதுளம் பழத்தை நம்ம பார்க்காம இருக்கோமா? திராட்சை பழத்தை தான் நம்ம பார்க்காம இருக்கிறோமா? இல்லை நல்ல நல்ல ஸ்வீட்டை தான் நம்ம பார்க்காம இருக்கிறோமா? எல்லாமே நம்ம பார்க்கத்தான் செய்கிறோம். ஆனால் ஏன் அவங்க வாங்கிட்டு வராங்கன்னா, நான் உங்களை நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்றதுக்குரிய அடையாளம் தான் அதை வாங்கிட்டு வர்ற அந்த ஸ்நாக்ஸ் பேக். அல்லேலூயா. அதனால தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய சமூகத்தில் நாமும் வருகிற பொழுது, அவரிடத்துல இல்லை அதனால வாங்கிட்டு போறேன் இல்லை, அவர்கிட்ட இருக்கு. ஆனாலும் நான் உங்களை நேசிக்கிறேன்ப்பா, நான் உங்களை நேசிக்கிறேன், அதனால நான் வெறுங்கையா வர விரும்பலை என்று சொல்லி காயினும் ஆபேலும் காணிக்கை கொண்டு போனாங்க. ஆனா இதுல என்ன ஒரு பிரச்சனைன்னு சொன்னா, ஆபேலுடைய காணிக்கை அங்கீகரிக்கப்பட்டது, காயினுடைய காணிக்கை அங்கீகரிக்கப்படவில்லை. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? அப்ப காணிக்கையே அங்கீகரிக்கப்பட வேண்டியது இருக்கிறது. நாம் இன்னைக்கு ஒரு அரசு அலுவலகத்துக்கு மனு கொடுக்கிறோம் அப்படின்னா, எல்லா மனுவுமே ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை. அதுல ஒரு குறிப்பிட்ட மனுக்கள் மட்டும்தான் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. சில காரணத்தின் நிமித்தம் சில மனுக்கள் நிராகரிக்கவும் படுகிறது. அதை போலத்தான் நாம் செலுத்துகிற காணிக்கை கூட என்னவா மாறிடுது? சில காணிக்கை தான் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது, சில காணிக்கைகள் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை.
நன்றாய் கவனியுங்கள் பிரியமானவர்களே. ஏன் இந்த முதல் காரியமா சொல்றேன் அப்படின்னா, ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை கொண்டு நமக்கு மாதிரியை பின்வைத்து போயிருக்கிறார். ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை கொண்டு நமக்கு ஒரு மாதிரியை பின்வைத்து போயிருக்கிறார். என்ன மாதிரி என்றால், நாம் செலுத்துகிறதெல்லாம் தேவனுக்கு அங்கீகாரம் பண்ணப்படாது, தேவ சமூகத்தை அங்கீகாரம் பண்ணப்படாது. அதே போல நாம் செலுத்துகிற ஜெபமெல்லாம் அங்கீகரிக்கப்படாது, நாம் செலுத்துகிற பலியெல்லாம் அங்கீகரிக்கப்படாது, நம்முடைய வாழ்க்கையெல்லாம் அங்கீகரிக்கப்படாது. அவர் விரும்புகிற, ஏன்னா ஆலயத்தில் போய் ரெண்டு பேர் போய் ஜெபம் பண்றாங்க. ஒருவர் பரிசேயன், இன்னொருவன் ஆயக்காரன். பரிசேயனுடைய ஜெபம், ஆயக்காரனுடைய ஜெபம் ஒரே இடத்துல ஜெபிக்கப்படுகிறது. ஆனால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஜெபம், அங்கீகரிக்கப்பட்ட ஜெபம் எது? ஆயக்காரனுடைய ஜெபம். பரிசேயனுடைய ஜெபம் அங்கீகரிக்கப்படவில்லை. அதை போலதான் நாம் செலுத்துகிற காணிக்கையும் அங்கீகரிக்கப்பட வேண்டும். அப்ப அங்கீகரிக்கப்படணும் என்ன செய்யணும் அப்படின்னா, வசனம் சொல்லுகிறது, அவனவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல. சொல்லுங்க, சொல்ல மாட்டேங்கிறீங்க. எப்படி? மனதில் நியமித்தபடி. இப்ப இங்க ஆபேலுடைய காணிக்கையை குறித்து நாம் பார்ப்போமானால், நீங்க ஆதியாகமம் புஸ்தகத்துக்கு வாங்க. ஆதியாகமம் புஸ்தகத்துக்கு வந்தீங்கன்னா முதல்ல அவங்க காணிக்கை செலுத்துகிறத நம்ம வாசிக்கிறோம். எங்க வாசிக்கிறோம்? 4ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனத்தை வாசிக்க போகிறோம். 3 வாசிங்க. சில நாள் சென்ற பின்பு காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான். இங்கே வசனத்தை வாசிக்கும் போது ஆபேலையும் அவன் காணிக்கையையும் கர்த்தர் அங்கீகரித்தார். அது என்னங்க? காயினுடைய காணிக்கையிலும் ஆபேலுடைய காணிக்கையிலும் என்ன டிஃபரண்ட்? என்ன டிஃபரண்ட் என்று சொன்னால், நல்லா கவனிங்க என்னுடைய பிள்ளைகளே. ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளையும் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆனால் காயினோ நிலத்தின் கனிகளை கர்த்தர் காணிக்கையாக கொண்டு வந்தான். அவனுடைய வார்த்தை ரொம்ப சிம்பிளா முடியுது. நிலத்தின் கனிகளை கர்த்தர் காணிக்கையாக கொண்டு வந்தான். ஆனால் ஆபேல் அப்படி அல்ல. தன் மந்தையில தலையீற்றுனா என்ன? முதல் பலன். தன்னுடைய வளர்க்கிற ஆடு மாட்டில் முதல்ல பிறக்கிற அந்த முதல் கன்றுக்குட்டி, அந்த முதல் ஆட்டுக்குட்டி, அதான் தலையீற்று. அந்த தலையீற்றுகளிலும் எல்லா தலையீற்றையும் கொடுக்கலையா, அதுல கொழுமையானது எதுவோ, என்னுடைய பிள்ளைகளே, அதுல கொழுமையானது எதுவோ அதைத்தான் கர்த்தர் கொண்டு வந்தார். தேவனுடைய பிள்ளைகளே, நன்றாய் கவனியுங்கள். நாம் ஆண்டவருடைய சமூகத்தில், நான் அதிகமாக காணிக்கை பற்றி சொல்வதில்ல, நான் இதை காணிக்கை பற்றி சொல்லணுங்கிற அந்த எண்ணத்தில் வரல. ஆனால் இவங்க நற்சாட்சி பெற்றது இதில் தான் நற்சாட்சி பெற்றிருக்கிறாங்க. அதனால் நான் ஸ்கிப் பண்ணியும் போக முடியல. ஏன்னா இதில் முதல் வசனத்தையே அப்படி தான் போட்டிருக்கறனால, என்னடா பாச காணிக்கை பற்றி சொல்கிறாரே அப்படின்னு நினைக்க வேண்டாம். ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள், காணிக்கை என்பது நம்முடைய ஆசீர்வாதத்தினுடைய வாய்க்கால். காணிக்கை என்பது நம்முடைய விதை நெல். காணிக்கை என்பது நாம் தேவனிடத்தில் செலுத்துகிற அன்பின் அடையாளம். நான் அவரை நேசிக்கிறேன் என்பதனுடைய அடையாளம் தான் பிரியமானவர்களே காணிக்கை. ஆக இவங்க மாதிரியை வைத்து போய் இருக்கிறார்கள். எப்படி? நம்முடைய காணிக்கை செலுத்தினா மட்டும் போதாது, அந்த காணிக்கை அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்கிற மாதிரியை பின் வைத்து போயிருக்கிறார்கள். நம்முடைய காணிக்கை அங்கீகரிக்கப்பட வேண்டும். முதலாவது காணிக்கை மட்டும் அல்ல. நீங்க அந்த வசனத்தை நீங்க நல்லா படிச்சு பார்த்தீங்கன்னா, ஆபேலையும் அவன் காணிக்கையையும் கர்த்தர் அங்கீகரித்தார். அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்குங்க, நம்மளை அங்கீகரிக்கிறதுமே நம்முடைய கையை வச்சுதான்.
நம்மளை அங்கீகரிக்கிறதே நம்முடைய கையை வச்சு தான் கர்த்தர் அங்கீகரிக்கிறார். ஆபேலையும் அவன் காணிக்கையையும் கர்த்தர் அங்கீகரித்தார். ஆண்டவருடைய அங்கீகாரம், தேவனுடைய அங்கீகாரம், இதை குறித்து தான் இங்கே வேதம் சொல்லுகிறது. அப்படியானால் என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, அப்ப ஆபேல் நமக்கு என்ன ஒரு மாதிரியை பின்வைத்து போயிருக்கிறார்? காயின் நமக்கு என்ன ஒரு மாதிரியை பின்வைத்து போயிருக்கிறார்? காயின் வைத்த மாதிரி என்ன? கொடுக்கிறத கொடுப்போம் அப்படிங்கிறது காயின் வைத்த மாதிரி. ஆனால் ஆபேல் வைத்த மாதிரி என்ன? இருக்கிறது பெஸ்ட்டை கொடுப்போம். அல்லேலூயா. கர்த்தருக்கு பெஸ்ட்டை கொடுப்போம். மனநிறைவா வச்சிருக்கிறார். தம்முடைய பிள்ளைகளை அவர் குறைவா வைக்கிறது இல்லை. நமக்கு இவ்வளவு செலவு இருக்குதே, இந்த செலவு நேரத்தில் எப்படி இதை கொடுக்க அப்படின்னு நினைக்காதீங்க. அது நம்முடைய ஆசீர்வாத வாய்க்கால். அந்த செலவெல்லாம் இல்லைங்க. நான் ஒவ்வொரு மாதமும் இந்த காணிக்கை பெட்டியை நான் திறந்து எடுத்து, நான் காணிக்கையை நான் எல்லாம் எடுத்து வச்சதுக்கப்புறம் நான் முதல்ல அந்த இதில் நான் வேறு ₹1 கூட எடுக்க மாட்டேன். முதல்ல ஆண்டவருக்கு தசம பாகத்தை எடுத்து வச்சுட்டு தான் முதல்ல எடுத்தோடையுமே ஜெபம் பண்ணுவேன். இந்த காணிக்கை எடுத்தோடையும், ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் செலுத்தின காணிக்கை, இதை நீங்கள் தான் அங்கீகரிக்கணும், இதை நீங்கள் ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ண உடனேயும் நான் முதல்ல எடுத்து கர்த்தருக்குன்னு உள்ளதை எடுத்து தனியாக வச்சுருவேன். அதை வச்ச பிறகு தான் அடுத்த செலவுக்கே எடுப்பேன். இதெல்லாம் நம்ம செய்கிறதுனால தான் கர்த்தர் நம்மளை குறைவில்லாமல் நடத்துகிறார். அந்த மனப்பூர்வத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறாங்க. நாம் செய்கிற அந்த மனப்பூர்வம், கடைசி எல்லா செலவையும் பண்ணிட்டு இந்தா ஒரு ₹100 போடு அப்படின்னு இல்லை. கர்த்தருக்கு முதலானது தலையீற்று. என் வாழ்க்கையில் வருகிற தலையீற்று, என் வாழ்க்கையில் வர்ற இந்த ஃபர்ஸ்ட் அந்த முதல்ல எது கிடைக்குதோ அந்த முதல்ல உள்ளதை கர்த்தருக்காக. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுக்காக நம்ம கொடுக்க பழகணும் பிள்ளைகளே. அது உங்க வாழ்க்கையின் ஆசீர்வாத வாய்க்கால். நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுறதுக்குரிய அந்த ரூட்டே அதாங்க. இந்த ரூட் வழியா தாங்க உங்களுக்கு நன்மை வந்து சேரும். விதை நெல்லை சாப்பிட்டுட்டா நமக்கு அந்த வருஷம் சாப்பாடு கிடைக்குமா? கிடைக்காது. அந்த விதை நெல் வழியா தான் நமக்கு ஆகாரமே. எனவே நாம் கர்த்தருக்கு கொடுக்கிறது என்பது மனப்பூர்வமாய், அவனவன் விசனமாயும் அல்ல, கட்டாயமாயும் அல்ல, உற்சாகமாய் கொடுக்கிற இடத்தில் கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். அல்லேலூயா. உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்துல, உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்துல கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். நம்முடைய சபையில சில குடும்பங்களை எல்லாம் நான் பார்க்கிறேன். அவர்கள்லாம் தங்கள் திராணிக்கு மிஞ்சி கொடுக்கிறவர்கள். நான் பாராட்டுறேன். கர்த்தர் அவங்களெல்லாம் நிறைய வச்சிருக்கிறார். திராணிக்கு மிஞ்சி கொடுக்கிறவங்க. நம்ம சபையில இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு குடும்பம், ஒரு ஏழை குடும்பம், ஆனால் அந்த ஏழை குடும்பம் கூட கடவுளுக்கு அப்படி கொடுக்குறாங்க, அப்படி கொடுக்குறாங்க. பெருமையாக இருக்கும், ஆச்சரியமாக இருக்கும். எப்படிப்பா இவங்களுக்கெல்லாம் இப்படி ஒரு மனசு வந்திருக்கு, எப்படி இவங்க இந்த அளவுக்கு தயாளமாக இருக்காங்களே. கூலி வேலைக்கு போகிறவங்க வெயிலின் உஷ்ணத்தையும் அந்த உஷ்ணத்தெல்லாம் பார்த்து, அந்த உஷ்ணத்தின் மத்தியில் அவங்க கொடுக்குற அந்த காணிக்கையெல்லாம் பார்த்து நான் பிரமிப்படைஞ்சிருக்கிறேன் பிரியமானவர்களே. ஆனால் ஒன்று சொல்கிறேன், இதுக்கெல்லாம் கர்த்தரே அவங்களுக்கு பலன். அல்லேலூயா. ஆண்டவரே பலன். சில குடும்பங்களெல்லாம் நாம் ஆச்சரியமாக இருக்கும், ஆச்சரியமாக இருக்கும். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா அதே காணிக்கை பெட்டியில் நான் ஒவ்வொரு வாரமும் கூட எப்படி ஒரு 4 நோட்டை நான் பசையை போட்டு ஒட்டணும். கிழிஞ்சதும் நஞ்சதும் பிஞ்சதும் அப்படியும் இருக்குது, அப்படியும் இருக்குது. சில காணிக்கை ஆபேல் காணிக்கையாகவும் இருக்குது, சில காணிக்கை காயின் காணிக்கையாகவும் இருக்குது. ஆனால் உற்சாகமாய் கொடுக்கிற இடத்திலே கர்த்தர் பிரியமாய் இருப்பார். அல்லேலூயா. உற்சாகமாக கொடுக்கிற நான் பயன்படுத்துகிற ஏதாவது ரூபா நோட்டு வருதுன்னு வச்சுங்களேன், அதில் செலவத்தாலா பேங்க் நோட்டு ஏதாவது இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், ஃபஸ்ட்டு நோட்டு அதை ஒதுக்கி வச்சிருவேன். அதை காணிக்க போகிறதுக்காக ஒதுக்கி வச்சிருவேன்.
இது கர்த்தர் காணிக்க போடப்பா, அது வேற எதுக்குமே செலவு பண்ண மாட்டேன், அது தனியாக ஒரு கவரில் வச்சு வச்சிருவேன். சில நேரங்கள் அப்படி ஏதாவது கிடைக்கும், அதை முழுக்க அந்த காணிக்கைக்காகவே வச்சிருப்பேன். அந்த காசில் வேற எதுவுமே செலவு பண்ண மாட்டேன், காணிக்க போட. ஏன்? ஆண்டவர் கேட்டாரா? நம்ம ஆண்டவர் மேலே வச்சிருக்கிற பிரியம், ஆண்டவர் மேலே வச்சிருக்கிற தாகம், அந்த தாகத்தை நம்ம கர்த்தருக்காக செலுத்தும் போது நிச்சயமாக இந்த ஆபேல் ஆசீர்வதிக்கப்பட்டது போல வேதத்தில் முதல்ல ஒரு சாட்சி பெற்றார் என்றால் அவர் யார் என்றால் ஆபேல். அல்லேலூயா. நற்சாட்சி பெற்ற ஒரு மனிதன் ஆபேல். நீங்களும் நானும் தேவனால் நற்சாட்சி பெற்று நமக்கு ஒரு மாதிரியை வைத்த ஒரு புருஷர் யார்? நமக்கு ஒரு மாதிரியாய் வாழ்ந்த, காணிக்கை விஷயத்தில் மாதிரியாய் வாழ்ந்த ஒரு புருஷர் யார் என்றால் ஆபேல். அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்கள் உங்கள் வாழ்க்கையில தேவனுக்கு என்றதை கொடுத்து பாருங்கள். இதை காணிக்க கொடுக்கறதா அதை செலவு கணக்கில் எழுதாதீங்க. இது ஒரு செலவு கணக்காகவே நீங்க தயவு செய்து அதை எடுக்காதீங்க. ஒவ்வொரு மாதம் ஒரு சிலர் பட்ஜெட் போடுவாங்க. இந்த மாதம் பலசரக்கு சாமானுக்கு, கேபிளுக்கு, ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு, அப்புறம் இஎம்ஐ கட்டுறதுக்கு, அப்புறம் ஃபீஸ் கட்டுறது, ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்கு, இப்படி ஒவ்வொரு கணக்கு போடுறப்ப கடைசி காணிக்கை, அதையும் அந்த கணக்கில் எழுதாதீங்க. காணிக்கையை மட்டும் கணக்கிலேயே கொண்டு வராதீங்க. அது அன்பி நிமித்தம், அது ஆண்டவருக்குரியது. செலவு கணக்கில் மட்டும் என்னைக்கும் காணிக்கை எழுதாதீங்க. இதை வேற இது ஒரு செலவா அப்படின்னு நினைக்காதீங்க. வசனம் சொல்லுகிறது உதாரத்துவமான உதாரத்துவ குணம். தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஆண்டவர் சமூகத்தில் உங்கள் வீட்டுக்கு ஒருத்தர் வர்றாங்க, சந்தோஷமா சொந்தக்காரங்க ஒருத்தர் வர்றாங்க, அவங்களுக்கு நீங்கள் வாங்கி கொடுத்த அந்த அன்பான பொருளுக்கெல்லாம் நீங்கள் கணக்கு எழுதுவீங்களா? அதெல்லாம் வேணாங்க. அவங்களுக்கு நான் பாசமாக செஞ்சுருக்கிறேன். அதை போல தான் ஆண்டவருக்கு நாம் பிரியமாக எதெல்லாம் செய்தோமோ அதெல்லாம் இந்த கணக்கில் வரக்கூடாது, அது நீதியின் கணக்கிலே வரும். ஒரு ஆமேன் சொல்லுங்க. உங்கள் வீட்டினுடைய செலவு கணக்கில் வர வேண்டாம், ஆனால் தேவன் வைத்திருக்கிற நீதி கணக்கிலே வந்து சேரும். நாம் செலுத்துகிறவைகள் தேவனுடைய நீதி கணக்கிலே வந்து சேரும் பிரியமானவர்களே. எனவே தேவன் காணிக்க போடுற விஷயத்தில் வெறும் காணிக்கை மட்டும் பார்க்கறதில்லை, காணிக்கையும் பார்க்கிறார், காணிக்க போடுற ஆளையும் பார்க்கிறார். எனவே ஆபேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார். முதல்ல காணிக்கையை அங்கீகரிக்கவில்லை, காணிக்க படைக்கிற கையை முதல்ல அங்கீகரிக்கிறார், அதன் பிறகு காணிக்கை அங்கீகரிக்கிறார். எனவே இந்த நாள் முதற்கொண்டு அன்புக்குரியவர்களே, நாம் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவரே நான் காணிக்கை செலுத்துகிறேன், என்ன ரெகக்னைஸ் பண்ணுங்கப்பா, என்ன ரெகக்னைஸ் பண்ணுங்க. எனக்கு ஒரு அங்கீகாரம் வேண்டும் உங்க சமூகத்தில், உங்ககிட்ட எனக்கு ஒரு அங்கீகாரம் வேண்டும். எத்தனை பேர் ஆராதனைக்கு ஒரு அங்கீகாரத்துக்காக வர்றோம்? ஆண்டவரே இன்னைக்கு நான் ஆராயத்துக்கு போறேன், ஆராதனைக்கு போறேன், எனக்கு ஒரு என்னை ரெகக்னைஸ் பண்ணுங்க, என்னை அப்ரிஷியேட் பண்ணுங்க. நீங்க ஒரு இடத்துல வேலை பார்க்குறீங்க, ஒரு அப்ரிஷியேட்டுக்காக எவ்வளவு எதிர்பார்க்கிறீர்கள்? ஒரு கூலி வேலைக்கு போறோம்னா வேலை செய்யற முதலாளி நீ நல்லா வேலை பார்க்குறப்பா ஒரு அப்ரிஷியேட் பண்ண எவ்வளவு சந்தோஷப்படுறோம். ஒரு அரசு அதிகாரியா இருக்கிறோம், மேலான அதிகாரி, மேல உள்ள அதிகாரி, எப்பா நீங்க உங்க ஒர்க்கில் நீங்க சின்சியரா இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி உங்களை அப்ரிஷியேட் பண்ண எவ்வளவு சந்தோஷப்படுறோம். அதே போல ஆண்டவரே நான் ஆராதனைக்கு வர்றேன், நீங்க என்னை அப்ரிஷியேட் பண்ணுங்கப்பா. ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்லணும், என் பிரியமே, என் ரூபவதியே, உன்னிடத்தில் ஒரு குறையும் இல்லை அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நம்மளை பார்த்து என்ன செய்யணுங்க? அப்ரிஷியேட் பண்ணணும். அப்படித்தான் அன்னைக்கு வெளிப்படுத்துகிற விசேஷத்தில் இருந்த சபைகளில் எத்தனை சபைக்கு ஆண்டவர் அப்ரிஷியேட் பண்ணார்? 7 சபை இருக்குது. எபேசு, சிமிர்னா, பெர்கமு, தியத்ரா, சர்தை, லவோதிக்கியா, பிலதெல்பியா அப்படிங்கிற 7 சபை இருக்குது. ஆனா 7 சபை அங்கீகாரம் பண்ணப்பட்ட சபையா? உங்களுக்கு ஒரு ஹோம்வொர்க், எத்தனை சபையை கர்த்தர் அங்கீகரித்தார்? அடுத்த வாரம் நீங்க சொல்லணும், எத்தனை சபையை ஆண்டவர் அங்கீகரித்தார். அடுத்த வாரம் படிச்சு வரீங்களா?
வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரத்தில் இருக்கிற 7 சபைகள். மறுபடியும் சொல்கிறேன், எபேசு, சிமிர்னா, பெர்கமு, தியத்ரா, சர்தை, லவோதிக்கியா, பிலதெல்பியா, 7 சபை. இந்த 7 சபையை கர்த்தர் அப்ரிஷியேட் பண்ண சபை எது? எதன் அடிப்படையில் அப்ரிஷியேட் பண்ணார்? ஒரு அசைன்மெண்ட் மாதிரி எழுதிட்டு வாங்க. எதன் அடிப்படையில் அப்ரிஷியேட் பண்ணார்? எதன் அடிப்படையில் அந்த சபையை ஆண்டவர் அப்ரிஷியேட் பண்ணவில்லை? நீங்கள் அதை படிச்சுட்டு வாங்க, நீங்கள் எழுதிட்டு வாங்க, அடுத்த வாரம் அதனுடைய கருத்து. ஆக நாம் அப்ரிஷியேட் பண்ணுகிற அளவுக்கு, ஆண்டவரே நான் ஆராதனைக்கு வர்றேன், நான் ஆலயத்துக்கு வர்றேன், நான் ஜெபிக்கிறேன், நீங்கள் அதில் விரும்புகிறீங்களாப்பா? நான் செய்கிற ஆராதனை நீங்கள் விரும்புகிறீங்களா? நான் பண்ணுற ஜெபத்தில் நீங்கள் விரும்புகிறீங்களா? அவர் விரும்புகிறாரா? நான் செய்கிற செயலில் அவர் பிரியப்படுறாரா? என் ஜெபத்தில் அவர் பிரியப்படுறாரா? என்னுடைய ஆராதனையில் அவர் பிரியப்படுறாரா? என்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் அவர் திருப்தியா இருக்கிறாரா? அதை கண்டுபிடிங்க. நாம் கண்டுபிடிக்கணும். நான் மறுபடியும் சொல்றேன், அதான் நான் உங்களுக்கு அந்த பிராக்டிக்கலாகவும் சொல்றேன். நீங்க வேலை செய்கிற உங்க அரசு, உங்களுடைய அலுவலகத்தில் அவங்க எதிர்பார்க்கிற எதிர்பார்ப்பை நிறைவேற்றுகிற பொழுது எவ்வளோ சந்தோஷமா இருக்கும். உங்களுக்கு மேலான அதிகாரி, பரவாயில்லப்பா கரெக்டாக முடிச்சிட்டியப்பா, நான் உனக்கு கொடுத்த வேலையை 2 மணி நேரத்திலேயே முடிச்சிட்டியப்பா வா அப்படின்னு சொல்லி உங்களை பாராட்ட எவ்வளோ சந்தோஷப்படுறோம். அதே போல் ஆண்டவரே, உங்கள் சமூகத்தில் நான் அப்படி பாராட்டுதலை பெற தகுதியாக இருக்கிறேனா? உங்கள் சமூகத்தில் நான் அப்படிப்பட்ட ஒரு பாராட்டுதலை நான் பெறுகிறேனா? என் பிள்ளை, உனக்கு கொஞ்சம் பலன் இருந்து நீ மறுதலியாமல், என் நாமத்தை மறுதலியாமல் அப்படின்னு ஒரு சபையை பார்த்து சொல்றார், உனக்கு கொஞ்சம் பலன் தான் இருக்கு, ஆனாலும் என் நாமத்தை நீ மறுதலிக்கல அப்படிங்கிற. கொஞ்சம் பலன் தான் இருக்கு, அந்த கொஞ்சம் பலன்லையும் என் நாமத்தை நீ மறுதலிக்கல அப்படின்னு ஒரு சபை அப்ரிஷியேட் பண்ணப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட பாராட்டுதல் ஆண்டவர்கிட்ட வாங்கி இருக்குது. இன்னைக்கு என்ன அப்படி பாராட்டுவாரா? என் ஜீவியத்தை அப்படி பாராட்டுவாரா? என் பக்தி வாழ்க்கையை அப்படி பாராட்டுவாரா? அதுக்குரிய தகுதி என்னிடத்தில் இருக்கிறதா? நாம் சிந்திக்க வேண்டும் பிரியமானவர்களே, சிந்திக்க வேண்டும். அல்லேலூயா. ஆக முதலாவதாக நமக்கு ஒரு மாதிரியை பின்வைத்து போனவர்கள், காணிக்கை என்கிற அங்கீகாரம் என்கிற விதத்தில் கர்த்தர் நமக்கு ஒரு முன்மாதிரியை இவர்களை கொண்டு வைத்திருக்கிறார். யாரை கொண்டு? ஆபேலை கொண்டும் காயினை கொண்டுமே வைத்திருக்கிறார். இன்னைக்கு நாம் புரிந்து கொள்ளணும், என் காணிக்கை காயினை போலவா அல்லது ஆபேலை போலவா என்பதை நாம் மாதிரியாக வைத்து அடுத்த படிக்கு நாம் போகலாம். அடுத்த வசனத்தை வாசிக்கும்படி கேட்கிறேன். ஒரு 3 காரியத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள் சீக்கிரமாக. முதலாவது காரியம் காயின் ஆபேல். 2வது காரியம் 5வது வசனத்தை, விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடினால் அவன் காணப்படாமற் போனான். இங்க பாருங்க, அவன் தேவனுக்கு பிரியமானவன். தேவனுக்கு பிரியமானவன் என்று எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான். இவர் யார் என்றால் ஏனோக்கு. இந்த ஏனோக்கை குறித்து நாம் எங்கே வாசிக்கலாம்? 5ஆம் அதிகாரம், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்துக்கு வருவோம். அந்த 5ஆம் அதிகாரத்தில் பாருங்க, நீங்க 1ஆம் வசனத்திலிருந்து நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ஜீனியாலஜி கொடுக்கப்பட்டிருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா, ஆதாம் 130 வயதான போது தன் சாயலாக தன் ரூபத்தின்படி ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு சேத் என்று பெயரிட்டான். ஆதாம் சேத்தை பெற்ற பின் 800 வருஷம் உயிரோடு இருந்து குமாரரின் குமாரத்திகளை பெற்றான். அவன் உயிரோடு இருந்த நாளெல்லாம் 930 வருஷம் அவன் மரித்தான். இங்கே பாருங்களேன், இதே வரிசையில் தான் சேத்து 105 வயதான போது ஏனோசை பெற்றான். சேத்து ஏனோசை பெற்ற பின் 807 வருஷம் உயிரோடு இருந்து குமாரரின் குமாரத்திகளையும் பெற்றான். சேத்துடைய நாளெல்லாம் 912 வருஷம். ஆக இங்கே சொல்லப்படுற இந்த ஜீனியாலஜி எல்லாருமே பார்த்தீங்கன்னா, இவனை பெற்றான், பிள்ளைகளை பெற்றான், கடைசியில் இத்தனை வருஷம் கழிச்சு செத்து போனான். இவனை பெற்றான், பிள்ளைகளை பெற்றான், இத்தனை வருஷம் கழிச்சு செத்து போனான். இந்த ஒரு வரலாறு தான் வந்துட்டு இருக்கும். ஆனால் இந்த வரலாறுக்குள்ளேயே திடீர்னு ஒரு மனிதனுடைய வரலாறு கொஞ்சம் வித்தியாசமாக வரும். 18ஆம் வசனம், யாரே 162 வயதான போது ஏனோக்கை பெற்றான்.
யாரேத் ஏனோக்கை பெற்ற பின் 800 வருஷம் உயிரோடு இருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். யாரேதுடைய நாளெல்லாம் 962 வருஷம் அவன் மரித்தான். நல்ல கவனிங்க, ஏனோக்கு 65 வயதான போது மெத்துசுலாவை பெற்றான். ஏனோக்கு மெத்துசுலாவை பெற்ற பின், நன்றாய் கவனிங்கள், இந்த அதிகாரத்தில் யாருக்கும் வராத, ஏன்னா அவங்க எல்லாருமே இருந்த எத்தனை பேரும், இவன் இந்த வயசுல இந்த பிள்ளையை பெற்றான், இந்த பிள்ளையை பெற்ற பிறகு இத்தனை வருஷம் உயிரோடு இருந்து குமாரரை குமாரத்திகளை பெற்றான், அதுக்கப்புறம் அவன் செத்தான். இதுதான் வரலாறு. ஆனால் இந்த வரலாறுக்குள்ள ஒருவனுடைய வரலாறு மட்டும் வித்தியாசமா இருக்கிறது. அவன் மெத்துசுலாவை பெற்ற பின்பு 300 வருஷம் தேவனோடே சஞ்சரித்து, அது ஆங்கில வேதாந்தத்தில் வாக் வித் காட், அவன் தேவனோடு நடந்தான். அல்லேலூயா. ஆங்கில வேதாந்தத்தில் இப்படிதான் போட்டிருக்காது, வாக் வித் காட், தேவனோடு கூட நடந்தான். எப்படிங்க? எல்லாருடைய வழியும் வித்தியாசமா இருக்குது, ஆனால் ஒருவனுடைய வழி மட்டும் இன்னும் வித்தியாசமா இருக்கிறதே. இந்த ஏனோக்கு யார்? ஒரு முன்மாதிரியை வைத்து போனார். நாம் நினைத்தால் ஆண்டவரோடு கூட நடக்கலாம் என்பதற்கு ஒரு முன் உதாரணமாக இருந்தவர் தான் ஏனோக்கு. அல்லேலூயா. நாம் விரும்பினால் ஆண்டவரோடு கூட நடக்கலாம், ஆண்டவரோடு கூட சஞ்சரிக்கலாம், ஆண்டவரோடு இசைந்து வாழலாம். யாரு? ஏனோக்கு மெத்துசுலாவை பெற்ற பின் ஒரு குடும்பஸ்தனாக இருந்த ஏனோக்கு பிறகு 300 வருஷம் தேவனோடு கூட சஞ்சரித்தார். அல்லேலூயா. ஆக அப்படியானால் ஒரு குடும்பம் பரிசுத்தமாய் பக்தியாய் வாழ்வதற்கு என்னைக்குமே தடை இல்லை. ஒரு பக்தியாக வாழ்வதற்கும் பரிசுத்தமாக வாழ்வதற்கும் ஆண்டவரோடு கூட நடப்பதற்கும் ஒரு குடும்ப வாழ்க்கை, ஒரு குடும்பமாக இருப்பது தடையாக இருக்கவே இருக்காது. எனவேதான் நம்முடைய சபைகளிலே பார்த்தீங்கன்னு சொன்னால் எதை முக்கியத்துவப்படுத்துகிறோம்னா நாம் தேவனோடு கூட சஞ்சரிக்க வேண்டும். அப்போ நமக்கு ஏனோக்கு ஒரு மாதிரியை பின் வைத்து போய் இருக்கிறார். என்ன மாதிரி? உலகத்தில் எல்லாரும் வாழ்கிற வாழ்க்கை அல்ல, ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட அனுபவத்தை நமக்கு ஏனோக்கு சாட்சியாக வைத்து போயிருக்கிறார். ஒரு ஆமென், அல்லேலூயா. எல்லாம் இயல்பு நிலைக்கு போறது அல்ல, எல்லாரும் வாழ்கிற வாழ்க்கையின்படி அல்ல, நாம் வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டும். ஏனோக்க போல வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை, ஏனோக்க போல பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை, ஏனோக்க போல தேவனோடு கூட நடக்கிற வாழ்க்கை, ஏனோக்க போல தேவனோடு கூட சஞ்சரிக்கிற வாழ்க்கை முடியும். இது சாத்தியம். அதனால தான் வேதம் சொல்லியிருக்கு. எனவே நம்மளால முடியாததை எதுவுமே வேதம் சொல்லாது. ஆண்டவரோடு கூட நடக்கிற அனுபவத்தை உருவாக்கணும். பிரியமானவர்களே, இதெல்லாம் ஆண்டவர் நமக்கு மாதிரியாய் வைத்து போயிருக்கிறார். தம்முடைய பிள்ளைகளை கொண்டு அவர் மாதிரி வைத்து போயிருக்கிறார். அப்ப நீங்களும் நானும் அந்த ஏனோக்க போல அவங்க வச்சுட்டு போன அந்த அடிச்சுவடியின்படி நாம் தேவனோடு கூட சஞ்சரிக்க வேண்டும். அல்லேலூயா. எப்படிங்க சஞ்சரிக்கிறது? அவரோடு கூட எப்படி நடக்கிறது? ஆண்டவரோடு கூட எப்படி நடக்கிறது? வேற ஒன்றும் இல்லை, நம்முடைய சிந்தை கிறிஸ்துவுக்குள்ள இருந்தால் அவரோடு நடந்த மாதிரி தான். நம்முடைய சிந்தை கிறிஸ்து இயேசுவுக்குள் இருந்தால், நம்முடைய சிந்தை கிறிஸ்து இயேசுவுக்குள் இருந்தால் அவரோடு நடக்கிறதுக்கு தான் சமம். எப்போவுமே அந்த சிந்தை அவரை குறிச்சே இருக்கும், நம்முடைய நினைவுகள் அவரை குறித்தே இருக்கும், நம்முடைய எண்ணங்கள் அவரை குறிச்சே இருக்கும். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவரே, ஏனோக்க போல நான் உம்மோடு கூட சஞ்சரிப்பேன். தேவன் ஏனோக்க போல உம்மோடு கூட நான் சஞ்சரிப்பேன். இப்படி ஒரு மாதிரியை பின் வைத்து போனார். மூன்றாவதாக ஒருவரை நான் உங்களுக்கு காண்பித்து விட்டு இதோடு முடிக்கிறேன். நேரம் கூடுதலாகி போய் கொண்டிருக்கிறதுனால நான் முடிக்க போகிறேன். மூன்றாவதாக பாருங்க, 11ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனத்தை வாசிப்போமா? விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்குள்ளானதென்று தீர்ந்து விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளியானான். மூன்றாவதாக இங்கே வாசிக்கிறோம், நோவா. இவர் என்ன
ஒரு முன்மாதிரி வைத்து போயிருக்கிறார். காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்றார். தேவனுடைய பிள்ளைகளே, கண்டு விசுவாசிக்கிறது கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல, காணாமல் விசுவாசிக்கிறதே கிறிஸ்தவ வாழ்க்கை. இந்த நோவா காலத்துல கிட்டத்தட்ட ஆதாம்ல ஆரம்பிச்சு நோவா காலம் வரைக்குமே இருக்கிற காலம் எவ்வளவு வருஷம் தெரியுங்களா? 1654 வருஷம். இந்த 6 அதிகாரத்துக்குள்ளேயே 1650 வருஷம் முடிஞ்சு போச்சு. 2ஆம் அதிகாரத்துல ஆதாம் உருவாக்கப்படுறார். 6ஆம் அதிகாரத்துல நோவா வர்றார். இந்த இடைப்பட்ட காலம் 1654 வருடம். இப்ப பாருங்க, இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, இந்த மனு குலத்தை உண்டாக்கினதுக்காக மனஸ்தாபப்பட்டார். அதனால இந்த உலகத்தையே நான் அழிக்க போறேன் அப்படின்னு சொல்லி அது வரைக்கும் மழைங்கிறதே பார்க்கல அவங்க. நான் மழை பெய்து வெள்ளத்தால் இந்த தேசத்தை அழிக்க போறேன், நோவா உன் குடும்பத்தை ரட்சிக்க ஒரு பேழையை கட்டு அப்படின்னு கர்த்தர் சொல்றாரு. இவர் நோவா என்ன செய்றாருன்னா, கண்ணில் காணாத மழையை பார்த்து, கண்ணில் பார்க்கவே இல்லை மழையை, அது வரைக்கும் பூமியை பனி தான் நினச்சிக்கிட்டு இருக்குது, பனி பெய்து தான் பூமியை நினச்சிக்கிட்டு இருக்குது, செடி கொடி எல்லாமே பனி பெய்து தான் வருது. ஏதேன் தோட்டத்தில் 4 ஆறு ஓடிச்சு பார்த்தீங்களா? அந்த 4 ஆறுமே பனியினால தான் ஓடிச்சு, மழையே கிடையாது. அது வரைக்கும் மழையே பெய்யல, கண்ணில் பார்க்கல. கண்ணில் பார்க்காதது மேலே நோவா நம்பிக்கை வைத்தார். கிறிஸ்தவ தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, நாம் கண்ணில் பார்த்து நம்புறவர்கள் அல்ல, கண்ணில் பார்க்காதவைகளை நம்புகிறவர்கள். அதனால தான் நமக்கு பேர் விசுவாசிகள். அதனால தான் நாம் விசுவாசித்து வாழ்கிறவர்கள், நம்பிக்கை உடையவர்கள் அல்ல. நம்பிக்கைக்கு விசுவாசத்துக்குள்ள வித்தியாசம். உன்னை பார்த்ததை நம்புறதுக்கு பேர் தான் நம்பிக்கை. விசுவாசம்னா கண்ணை பார்க்காததே நம்புறதுக்கு பேர் தான் விசுவாசம். ஆமென் சொல்லுவோமா? அப்படியானால் நமக்கு அடுத்து ஒரு மாதிரி என்ன வைத்து போயிருக்கிறார்? நாம் கண்ணில் காண்கிறதை நம்பாமல் கண்ணில் காணாதவைகளை நம்புவோம். நாம் விசுவாசிக்கிற கூட்டம் கண்ணில் பார்க்காதத, தன் வாழ்க்கையில பார்த்திராததை நம்பினார் நோவா. அப்ப விசுவாசத்தினாலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்றது போல நாமும் நம்ம வாழ்க்கையிலும் நமக்கு என்ன மாதிரியை நோவா வச்சிட்டு போயிருக்கிறார்னா, கண்ணு நம்பாதப்பா, காணாததை நம்பு. நம்முடைய வாழ்க்கையில காணாதவைகளை நம்புவோம். கண்ணில் பார்க்கறதே நம்புறது அல்ல. ஆண்டவருடைய செயல் எப்பவுமே வித்தியாசமா இருக்கும். தேவனுடைய செயல் எப்பவுமே வித்தியாசமா இருக்கும். தேவன் எந்த ரூட்ல எப்படி அற்புதம் செய்வார்னே தெரியாது. எந்த ரூட்ல எப்படி அற்புதம் செய்வார்னே தெரியாது. நீங்க அந்த இயேசு குழந்தையா பிறக்கிறதே நீங்க பார்த்தீங்கன்னா, கண்ணியின் வயிற்றில இயேசு பிறந்தார், பாட்டியின் வயிற்றில யோவான் ஸ்நானகன் பிறந்தார். அதுவே ஆச்சரியம் பார்த்தீங்களா? இது ரெண்டும் சாத்தியம் இல்லை. இது ரெண்டும் சாத்தியம் இல்லை. பாட்டி எலிசபெத் கொடுகுடு பாட்டி. பாட்டியின் வயிற்றிலே யோவான் ஸ்நானகன் பிறந்தார். திருமணமே ஆகாத கண்ணியின் வயிற்றிலே இயேசு பிறந்தார். அப்ப இது நம்ம எதை காட்டுது? நான் செய்யறதுக்கு ஏதாவது ரூட் இருக்குன்னு நினைக்காத, நான் எதையும் எப்படியும் செய்வேன். அதான் கர்த்தர். அதனால தான் அழகா வசனம் சொல், லூக்கா சுவிசேஷத்துல தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை, தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை. 5 அப்பத்தை 2 மீனையும் வச்சு 5000 பேர் கொடுக்கவும் முடியும். நீரும் உடைய சீஷர்களும் வரி கட்டலையே அப்படின்னு சொன்னவனையும் ஆண்டவர் பேதுருவை கூப்பிட்டு நேரா தூண்டி எடுத்துட்டு கடலுக்கு போ, ஒரு மீனை பிடி, முதல்ல ஒரு மீன் சிக்கும், அந்த மீன் வாயை திறந்து பாரு, அதுல ஒரு வெள்ளி பணம் இருக்கும், அந்த வெள்ளி பணத்தை எடுத்துட்டு உனக்கும் எனக்கும் சேர்த்து வரிய கட்டு அப்படிங்கிறார். கர்த்தர் அவருடைய ரூட்டே வித்தியாசம். 2 பேர் கண்ணு தெரியாதவங்க ஆண்டவர்ட்ட வந்தாங்க. ஒருத்தனை பார்த்து எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாகுன்னு சொன்னார். தொடவே இல்லை, அவனை தொடவே இல்லை. சித்தம் உண்டு சுத்தமாகு அப்படின்னாரு. அவன் சுத்தமாயிட்டான், அவன் பார்வை தெரிஞ்சிருச்சு. இன்னொருத்தன் வந்தான், அவனுக்கு
கீழே மண்ணை பிசைஞ்சு அவன் கண்ணில் போட்டு சீலோவாம் குளத்தில் போய் கழுவு அப்படின்னாரு. அப்போ வார்த்தையாலும் சுகம் கொடுக்க அவரால் முடியும், வேலை செஞ்சும் சுகம் கொடுக்க அவரால் முடியும். அதே போல் நம்முடைய விசுவாச வாழ்க்கையிலும் ஒரே ரூட்டில் போகாதீங்க. கர்த்தரை நம்புங்க. எந்த விதத்திலும் நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் நடத்துவார் என்ற மாதிரியை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். அல்லேலூயா. என்ன செய்ய போகிறேன், நாளைக்கு பிள்ளைகளுடைய படிப்புக்கு என்ன செய்ய போகிறேன், நாளைக்கு பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்கு என்ன செய்ய போகிறேன், வயசு ஆகிக்கிட்டே இருக்குது, இன்னும் என் பிள்ளைகளுக்கு நான் ஒன்றுமே செய்யலை, வயசு போய்கிட்டே இருக்குது, அப்படிலாம் நினச்சி கவலைப்படுறீங்களா? நாம் செய்ய வேண்டிய ஒன்று, கர்த்தரிடத்தில் மனதைரியமாய் அவரையே உயிர்க பற்றி பிடித்து கொள்ளுவோம். நமக்கானவைகளை கர்த்தர் பார்த்து கொள்வார், நமக்கு எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் என்பதற்கு ஒரு மாதிரி நோவா மூலமாக அவர் காணாததை எப்படி கண்டாரோ, கண்டு நம்பி வாழ்ந்தாரோ, அதுபோல நாமும் காணாததை கர்த்தர் நிச்சயமாய் நம் வாழ்க்கையிலும் செய்வார். நாம் காணாததை நிச்சயம் செய்வார். கண்டதை அல்ல, நாம் நினைத்து பார்த்திராத விதத்தில், நாம் அறிந்திராத விதத்தில் ஆச்சரியமாக. ஏன் ஆண்டவர் சொல்ல, என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ அப்படிதான் கர்த்தர் சொல்ற. என்னால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று இருக்கா? இல்லை. கர்த்தர் எல்லாவற்றையும் செய்வார், எல்லாவற்றையும் நடத்துவார் ஏற்ற காலத்தில். இந்த வருஷம் பிள்ளைங்க படிப்பை முடிக்கிறாங்க, நாளைக்கு அடுத்த வருஷம் என்ன செய்ய ஒன்றும் கவலைப்படாதீங்க, கர்த்தர் பார்த்துக்கொள்வார், கர்த்தர் பார்த்துக்குவார். நானும் அதான் சொல்லுவேன். இந்த வருஷம் பெனி அவன் முடிக்கிறான், 3rd year முடியுது, அடுத்த வருஷம் அவன் பிஜி போகணும், என்ன படிக்க, கர்த்தர் பார்த்துக்குவார், ஆண்டவர் பார்த்துக்குவார். தேவைகளை அவர் சந்திப்பார், நடத்துவார். நம்மை அழைத்தவர் அவர், ரட்சித்தவர் அவர், ஒவ்வொரு நாளும் போஷித்து பாதுகாக்கிறவர் அவர். நிச்சயமாக நாம் கீழானவைகளை அல்ல மேலானவைகளை நாடுவோம். அப்படி நாட நாட கர்த்தர் நம் தேவைகளை பூர்த்தி செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதனால என் அன்புக்குரியவர்களே, நான் கடைசியாக 3வது காரியமாக சொல்றேன். முதல்ல நம்முடைய கர்த்தருக்கு கொடுக்கிற காணிக்கையை ஆபேல் காயின் மூலமாய் நமக்கு ஒரு மாதிரியை வைத்திருக்கிறார். 2வதாக ஒரு இயல்பான வாழ்க்கை வாழல்ல, வித்தியாசமாய் நாம் பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதற்கு ஏனோக்கை மாதிரியாக வைத்திருக்கிறார். 3வதாக நாம் காண்கிறவைகளை அல்ல காணாதவைகளை நம்பி வாழ வேண்டும் என்பதற்கு மாதிரியாக நோவாவை வைத்திருக்கிறார். என் அன்புக்குரியவர்களே, காண்கிறவைகளை எத்த வீட்டில் இருக்கிற பக்கத்து வீட்டில் இருக்கிற அவங்க பாடுகளோடையே நம்மளும் பாடுபடணும்னு நினைக்க வேண்டாம். நம்மை வித்தியாசமாய் கர்த்தர் நடத்துவார். உங்களை பார்த்து சொல்லணும், உங்கள் குடும்பம் மட்டும் எப்படி நடக்குது, உங்கள் குடும்பம் மட்டும் எப்படி நடக்குது. பியூலா அடிக்கடி முன்னாடி சொல்லியிருக்காப்பு, அவங்க குடும்பம், அவங்க அப்பா ஒரு பாஸ், அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் கவர்மெண்ட் ஐடிஐயில் ஒரு டியூட்டராக வேலை பார்க்குற ஒரு குடும்பம். அவங்க நல்ல வசதி, அவங்க நிறைய அந்த காலத்திலே சம்பளம் வாங்குவாங்க, அந்த காலத்தில் நிறைய சம்பளம் வாங்க, கவர்மெண்ட் சர்வெண்ட் அவர். ஆனால் இவங்ககிட்ட 20ஆம் தேதி கடன் வாங்குவாங்களாம், இவங்ககிட்ட 20ஆம் தேதி அன்னைக்கு ஒரு 200 ரூபா கொடுக்குன்னு கடன் வாங்குவாங்களாம். அப்போ அவங்க கேட்பாங்களா, இவ்வளோ சம்பளம் வாங்குற எங்களாலேயே முடியலை, ஆனால் உங்களால் எப்படி முடியும், உங்களால் எப்படி முடியுது? அப்போ பீலா என்கிட்ட அடிக்கடி சொல்லியிருப்பாப்புல, அவங்க வீட்டில் 31ஆம் தேதி வந்தாலுமே காசு காலியாக, காசு இருந்துக்கிட்டே தான் இருக்கும். எங்கள் வீட்டில் குறைவே இல்லை. இத்தனைக்கும் அப்பா பாஸ், அந்த காலங்கள்லாம் பெரிய உதவியெல்லாம் கிடையாது, ரொம்ப பெரிய சம்பளம்லாம் கொடுக்க மாட்டாங்க ஸ்தாபனங்களில். 2000 ரூபா கொடுத்தாங்க. 2000 ரூபா கொடுக்கறலாம் பெரிய விஷயம். ஒரு சீனியர் பாஸ்ட்டுக்கு தான் 2000 ரூபா கொடுப்பாங்க. 900 ரூபா அந்த நாட்களில் அவங்க அப்பாவுக்கு அவங்க ஸ்தாபனத்தில் கொடுத்த உதவித்தொகை 900 ரூபா. ஆனால் 30ஆம் தேதி வரைக்கும் காசு இருக்கும் உங்கள் வீட்டில். அப்போ அங்கே சுற்றி இருக்கிறவங்களாம் கேட்பாங்க, உங்கள் வீடு மட்டும் எப்படி, உங்கள் வீடு மட்டும் எப்படி இப்படியெல்லாம்? நம்மளை குறித்து ஆண்டவர் ஆச்சரியமாக நடத்துவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தேவனுடைய பிள்ளைகளை சுற்றி இருக்கிற வீட்டை போலயே உங்கள் வீட்டையும் வைக்கணும்னு நினைக்காதீங்க. நாம் வேறு பிரிக்கப்பட்டவர்கள். அவங்களை நடத்துகிற விதம் வேறு, என்னை நடத்துகிற விதம் வேறு, என்னை நடத்துகிற விதம் வேறு. கர்த்தர் நிச்சயமாக எப்படி நோவா காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று விசுவாசத்தில் பேழையை கட்டி தன் குடும்பத்தை ரட்சித்தாரோ, அதே போல நாமும் இந்த உலகத்தில் காணாதவைகளை குறித்த நம்பிக்கையுடையவர்களாக,
காணாதவைகளை குறித்த நம்பிக்கை உடையவர்களாக வாழ முடியும் என்பதற்கு நோவா நமக்கு ஒரு மாதிரியாக இருக்கிறார். கடைசியாக ஒன்று சொல்றேன். எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் கடைசியா சொல்லி முடிக்கிறது, இவர்கள் எல்லாரும் நற்சாட்சி பெற்றிருந்தும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமற் போனார்கள். இவங்க நற்சாட்சி பெற்றிருந்தாங்க, ஆனால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில இறுதி மாதிரி எதுனா கிறிஸ்து தான் இறுதி மாதிரி. கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளை பின்பற்றி வருகிறதான் நமக்கு இறுதி மாதிரி. எனவே நாம் யாரை போல வாழ்ந்தாலும் கடைசியில் நம் வாழ்க்கை கடைசியில கிறிஸ்து இயேசுவில் இந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. கிறிஸ்து இயேசுவில் வெளிப்பட்ட சாயல் நம்மிலே இருக்க கடவது. கிறிஸ்து இயேசுவில் இருக்கிறதான சுபாவம் நம்மிலே இருக்கட்டும். கிறிஸ்து இயேசுவையே நமக்கு பூரண சற்குணராக எண்ணி முன்னோக்கி ஓட கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. நம்ம எல்லாரும் எழுந்து நிற்கலாம், ஜெபம் பண்ண போறோம். ஆண்டவர் இந்த காலை வேளையிலே நமக்கு அந்த கிருபையை தந்திருக்கிறார். ஆண்டவர் அந்த கிருபையை தந்திருக்கிறார். எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவர் சமூகத்தில், நான் ஆண்டவரே உம்மையே முன்வைத்து ஓடுகிறேன், உம்மையே முன்வைத்து ஓடுகிறேன். நீர் எங்களுக்கு ஒரு அடிச்சுவடுகளை வைத்து போயிருக்கிறீர். நீர் எங்களுக்கு ஒரு அடிச்சுவடுகளை வைத்து போயிருக்கிறீர். நீர் எங்களுக்கு ஒரு நாங்கள் கடந்து போகக்கூடிய ஒரு அடிச்சுவடுகளை எங்களுக்கு வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி ஆவியானவரே. உள்ளார்ந்த மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். கிறிஸ்துவின் பொருட்டு நெருக்கப்பட்டால் பாக்கியம் நமக்கு பாக்கியமே. கிறிஸ்துவின் பொருட்டு நெருக்கப்பட்டால் பாக்கியம் நமக்கு பாக்கியமே. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். கிறிஸ்துவின் பொருட்டு நெருக்கப்பட்டால் பாக்கியம் நமக்கு பாக்கியமே. கிறிஸ்துவின் பொருட்டு நெருக்கப்பட்டால் பாக்கியம் நமக்கு பாக்கியமே. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். அதி சீக்கிரத்தில். காரணம், நமக்கு ஒரு நல்ல மாதிரியை வச்சிருக்கிறார். அந்த மாதிரியின்படி நம்ம வாழ்க்கையில சீக்கிரத்துல எல்லா கஷ்டங்களும் மாறிவிடும், எல்லா வேதனைகளும் மாறிவிடும். காரணம், கர்த்தர் சொன்னார், நான் எல்லாவற்றையும் ஜெயித்தேன், எல்லாவற்றையும் நான் ஜெயித்தேன். அவர் ஜெயித்தது உண்மையானால் அவரை மாதிரியாய் வைத்து போகிற நாமும் ஜெயிப்பது உண்மை. அவரையே முன்மாதிரியாய் வைத்து ஓடுகிற நாமும் ஜெயிக்கிறது உண்மை. ஜெயிக்க பண்ணுவார். விசுவாச பிள்ளைகளே, திடம் கொள்ளுங்கள், பலன் கொள்ளுங்கள், பலன் கொள்ளுங்கள். கர்த்தர் நமக்கு மாதிரியை வைத்திருக்கிறார். ஆண்டவர் நமக்கு மாதிரி வைத்திருக்கிறார். காண்கின்ற உலகத்தை தேடவில்லை, காணாத பரலோகத்தை நாடுகிறோம். எனவே விசுவாசத்தில்
நோவாவை போல முன்னோக்கி செல்ல மாதிரியாயிருக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. எல்லாம் ஜெபம் பண்ணும். நல்ல பிதாவே, இந்த காலை வேளையில் எங்களோடு கூட நீ பேசின அந்த வார்த்தைக்காக நன்றி. இந்த வார்த்தையின்படியே நாங்கள் முன்னோக்கி செல்ல கர்த்தர் எங்களுக்கு கிருபை தருவீராக. முன்னோக்கி செல்ல தேவன் எங்களுக்கு கிருபை தருவீராக. முன்னோக்கி செல்ல தேவன் எங்களுக்கு கிருபை தருவீராக. விசுவாசத்தில் வளர எங்களுக்கு தேவன் கிருபை தருவீராக. உங்க கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.